ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் கிரிக் வித் ஏபி. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் ஓடிஏயோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஓடிஏ வந்து இன்றைக்கி காலையில் அடிலைடில் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஆஸ்திரேலியா வந்து இந்த சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. இன்னும் அடுத்த மேட்ச் வந்து சிட்னியில் வந்து இருக்குது. இப்போது நடந்த 2 மேட்ச்லேயுமே வந்து ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து ஒரு 3 மேட்ச் ஓடிஏ சீரீஸ். அதில் வந்து 2:1 வந்து ஆஸ்திரேலியா தான் இப்போ வந்து ஃப்ரண்ட் லைனில் இருக்காங்க. இப்போது வந்து நம்ம வழக்கம் போல் இனிஷியலாக அவங்களோட பிளேயிங் லெவன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து அவங்களோட பிளேயிங் லெவனு. மிச்சல் மார்ஷ், டிராவிஸ் ஹெட்டு, மேத்யூ ஷார்டன், மேத்யூ ரென்ஷா, அலெக்ஸ் கேரி, கூப்பர் கான்லி, மிச் ஓவன், சேவியர் பாட்லெட் அண்ட் மிச்சல் ஸ்டார்க், ஆடம் கம்பா, ஜாஸ் ஹேஸ்லவுட். அவர் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஆடம் கம்பா வந்து மேத்யூ கெனமனுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணார். அண்ட் நேதன் எல்லிஸ்க்கு பதிலாக சேவியர் பாட்லெட்டையும், அடுத்ததாக வந்து ஜாஷ்வா பிலிப்பேக்கு பதிலாக அலெக்ஸ் கேரி வந்து உள்ளே வந்திருக்காரு. இதுதான் வந்து அவங்களோட சேஞ்சஸ்ஸு. இதில் நம்ம வந்து அதிகமாக எதிர்பார்த்தது வந்து ஜாஷ் பிலிப்பே விளையாடுவார், மேத்யூ ஷாட் தான் வந்து விளையாட மாட்டார். அவருக்கு ஏதோ நிகழ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கையில் ஏதோ இன்ஜுரி, ஸோ பவுலிங் போட மாட்டாருன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து நம்ம அவர் வந்து ப்ரிவ்யூவில் ஆட் பண்ணல. ஆனால் அவர் வந்து இல்லை, பவுலிங் தான் போட முடியாது, பேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மேட்ச்சில் ஆடிருக்காரு. அண்டு சேவியர் பாட்லெட் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு இன்க்ளூஷன் தான். ஏன்னா நேதன் எல்லிஸ் போன மேட்ச் ரொம்பவுமே நல்லா போட்டார். இந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி வந்து மிச்சல் மார்ஷ் வந்து சேவியர் பாட்லெட் வந்து இறக்கியிருக்காரு. அண்ட் ஆடம் ஜாம்பா வந்து ஸ்ட்ரைட்டாகவே உள்ளே வந்துடுவார். ஏன்னா போன மேத்யூ குரமே நல்லா போட்டிருந்தாலும் இவர் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பின்னர், ஸோ அவர் டேரெக்டாக உள்ளே வந்துடுவார். இந்தியன் பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் சேம் பிளேயிங் லெவன் தான் ஆடுறாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் லைனப் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இந்த மேட்சும் வந்து குல்தீப் யாதவ் ஆடலை. அவர் வந்து இங்கே வந்து ட்ரிப் தான் வந்திருக்காரு, இந்த மேட்ச் ஆடாமல். இந்த ஆல்ரெடி இங்கிலாந்து சீரீஸில் டெஸ்ட்டில் கூட்டிகிட்டு போய் அப்படி தான் வந்து ஃபுல்லாக ஒரு மேட்ச் கூட கொடுக்கல. திருப்பி இங்கே கூட்டிகிட்டு வந்து ஆஸ்திரேலியாவிலேயும் இன்ன வரைக்கும் ஒரு மேட்ச் கூட கொடுக்கல. அவரை மாதிரி ஒரு ஸ்பின்னர்லாம் பொறுத்த வரைக்கும் எந்த ட்ராக், ஒரு டேர்னிங் ட்ராக்கோ இல்லையோ, அது என்ன மாதிரி ட்ராக்காக இருந்தாலுமே குல்தீப் யாதவ் ரொம்பவுமே நல்லா விளையாடுவார். அவர் இப்போது டெஸ்ட் டீம்லேயுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் விளையாடணும். ஏன்னா அஸ்வின் இல்லாதப்போ உங்ககிட்ட ஒரு ப்ரைமரி ஸ்பின்னர் கிடையாது. என்ன தான் ரவீந்திர ஜடேஜா வச்சுருந்தாலும், ரவீந்திர ஜடேஜா வந்து ஃபாரின் கண்டிஷன்ஸில் அவர் வந்து ஒரு ரன் கண்டெயின் பண்ணுற பவுலராக மட்டும்தான் விளையாட முடியும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா டீம்லேயுமே வந்து குல்தீப் யாதவ் வந்து மேண்டட்டரி. எப்படி அஸ்வின் வந்து விராட் கோலி எல்லா மேட்ச்லேயும் வந்து டெஸ்ட்டில் ஆட வச்சாரோ, அதே மாதிரி வந்து குல்தீப் யாதவும் வந்து சுப்மன் கில் வந்து ஆட வைக்கணுன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ வந்து ஸ்கோர் கார்டை பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்தியன் தான் பேட் பண்ணாங்க. மறுபடியும் சுப்மன் கில் வந்து டாஸை தோத்துட்டாரு. எடுத்தோடனே ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் ஓப்பனுக்கு வந்தாங்க. அப்போது 2 பேருக்குமே நல்லா ஸ்டார்க் வந்து இனிஷியலாக ஆரம்பித்தார். 2 பேருமே நல்லா தான் ஆரம்பித்தாங்க. பட்டு சுப்மன் கில் வந்து சேவியர் பாட்லெட் ஓவரில் ஃப்ரண்ட் ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட் வந்து அடிக்க போயிட்டு அவுட் ஆகிட்டார். அடுத்த விராட் கோலி வந்தார். அவரும் வந்து அவரோட மறுபடியும் ஒரு டக்கில் வந்து எல்பிடபிள்யூ விட்டார். இந்த ஆஸ்திரேலியன் கிரவுண்டில் இன்றைக்கி இருந்த மாதிரி க்ரௌட் வந்து இதுக்கு முன்னாடி எப்போவுமே இருந்ததில்லை. அவ்வளோ க்ரௌட் வந்திருந்தாங்க. காரணம் வந்து விராட் கோலியோட இன்னிங்ஸை பார்க்கணுங்கிறதுக்காக தான். ஆனால் அவர் வந்து இந்த மேட்ச்லேயே வந்து 0 கொடுத்து எல்லாத்துக்கும் நமக்கும் சேர்த்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போயிட்டார். 2 மேட்ச்சு 2-0 என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ரோஹித் சர்மா வந்து இனிஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். அதுவும் ஜாஸ் ஹேஸ்லவுட்டுக்கு எதிராக ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணார். ஜாஸ் ஹேஸ்லவுட் எல்லா பேட்ஸ்மேனுமே நம்மளோட டீமில் இருக்கிற எல்லா பேட்ஸ்மேனுக்குமே ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை கொடுத்தாரு. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கூட மிச் மார்ஷும் அதே தான் சொன்னார். ஜாஸ் ஹேஸ்லவுட்டோட பவுலிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா போட்டுட்ருக்காரு எங்கள் டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை தான் சொன்னார். அவர் என்ன தான் பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கலைனாலும் அவர் அந்த பயத்தை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஈச் அண்ட் எவ்ரி பால் வந்து விக்கெட்டுக்காக போகிற மாதிரி எல்லா பாலும் ஒரு விக்கெட்ஸ் எடுக்கிற மாதிரியே வந்து அவர் பவுல் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்பவுமே அவரோட லைன் அண்ட் லென்த் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார் ஜாஸ் ஹேஸ்லவுட். அவரை மாதிரியோட பவுலர் எப்படின்னா வந்து ஒரு மிஷினரி பவுலர் மாதிரி அந்த லென்த் வந்து அவர் எப்போவுமே போட்டுக்கிட்டே இருப்பார் அந்த ஆஸ்திரேலியன் கிரவுண்டில். அங்கே நல்லா அவருக்கு பவுன்ஸும் கிடைக்கிறதுனால ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கிறாரு. அடுத்ததாக வந்து ஆஸ்திரேலியன் ஸ்கோர் கார்டை பார்த்துருவோம். இதான் வந்து ஆஸ்திரேலியன் ஸ்கோர் கார்டு. பேட்டிங் என்ன போடுது, மிச் மார்ஷ் வந்து ஆரம்பித்தார், சீக்கிரமாகவே அவுட் ஆகிட்டார். அண்ட் ட்ரெவாஸ் ஹெட்டும் வந்து நல்லா ஆரம்பித்தார். ஆனால் அவருக்கு வந்து அந்த ஃபுல்லாக முடிக்க முடியல. மேத்யூ ஷாட்டுக்கு வந்து 2 சான்ஸ் வந்து இந்தியா கேட்ச் விட்டாங்க. ஒன்று அக்ஷர் பட்டேல் விட்டார், இன்னொன்று வந்து சிராஜ் விட்டார். அடுத்ததாக வந்து மேத்யூ ரென்ஷா போன மேட்ச் ஒரு 30 அடிச்சிருப்பார், இந்த மேட்ச் ஒரு 30 அடிக்கிறாரு. அலெக்ஸ் கேரி வந்து கொண்டுட்டு வந்தாங்க, ஆனால் பெருசாக எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணலை. கூப்பர் கான்லி தான் இன்றைக்கி அவங்களோட ஹீரோ ஆஃப் த டே. ஏன்னா அவர் தான் லாஸ்ட்டு மட்டும் நின்று இந்த மேட்ச் வந்து முடிச்சு கொடுத்தாரு. அவர் நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து பில்ட் பண்ணார் எல்லாரு கூடயுமே. ரொம்பவுமே ஒரு கிளாஸாக ஆடினார்.
மிச் போவன் வந்து அவர் கூட சேர்ந்து நல்ல ஒரு டிஸ்ட்ரக்ஷன் காமிச்சார். ஃபாஸ்ட் பவுலர் வந்தால் 2 பேருமே நல்லா அட்டாக் ஆனாங்க. பெருசாக ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்க டேக் டவுன் பண்ணலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் அதிக விக்கெட்ஸ் எடுத்ததும் ஜாம்பா தான். நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மேட்ச் குல்தீப் ஆடி இருக்கணும். நம்ம ப்ரிவியூவில் வந்து குல்தீப் ஏன் போடலன்னா வந்து இந்தியன் டீமில் எப்படியும் அவர் வந்து போட மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து அவரை இன்க்ளூட் பண்ணலை. ஸோ வந்து ஆனால் அவர் ஆடி இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்த சேவியர் பாட்லட் ரொம்பவுமே நல்லா பவுல் பண்ணார். அவரும் வந்து பேட்டிங்கில் வந்தார். மிச்சல் ஸ்டார்க்கு அண்ட் ஆடம் ஜாம்பா இவங்களாம் இருந்தாங்க. இருந்தாலும் மேட்ச் வந்து கூப்பர் கான்லி ஈஸியாகவே முடிச்சிட்டாரு. இப்போ பவுலிங் ஸ்கோர் கார்டை பார்ப்போம். 2 டீமோட டிஃப்ரென்ஸும் சேர்த்து பார்ப்போம். இதான் வந்து பவுலிங் ஸ்கோர் கார்டு. 2 டீமோட பவுலிங் ஸ்கோர் கார்டுமே சேர்த்து தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியன் பவுலிங் அட்டாக் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். ஆனால் அவரும் வந்து விக்கெட்ஸ் எடுத்தார். அண்ட் ஜாஸ் ஹேசல்வுட்டை பாருங்கள், 10 ஓவர்ஸில் 2 மெய்டனு, அடுத்த 29 ரன் தான். எக்கானமி வந்து 2.90. ரொம்பவுமே வந்து ரன்ஸே தராமல் போட்டிருக்காரு. 43 டாட் பால்ஸ் போட்டிருக்காரு. அவரே வந்து 60 பாலில் வந்து 43 டாட் பால், வெறும் 17 பால் தான் அவர் வந்து இந்தியன் பேட்ஸ் வந்து ஆடி இருக்காங்க. அடுத்த சேவியர் பாட்லட் வந்து 2 குரூஷியலான விக்கெட்டை ஒரே ஓவரில் எடுத்தார். கேப்டன் சுப்மன் கில் அண்டு விராட் கோலி பெரிய விக்கெட் ரெண்டுமே. நல்லா அவருக்கு வந்து பவர் பிளேயில் அதிகமாக ஸ்விங்கும் கிடச்சிது. மெய்டன் ஓவர் அண்டு 39 ரன்ஸோட அவரும் நல்லா ரொம்பவுமே நல்லா போட்டார். அடுத்த மிச்சல் ஓவன் வந்து அந்த 5th பவுலிங் ஆப்ஷன் வந்து இந்தியா விடவே இல்லை. யார் போட்டாலும் வந்து அடிச்சிருந்தாங்க. மேத்யூ ஷாட்டி அடித்தாங்க, மிச்சல் ஓவனி அடித்தாங்க. ட்ரவாஸ்கேட்டை வந்து ஃபஸ்ட் ஓவர் அடிக்கல, ஆனால் செகண்ட் ஓவர் அடித்து அதையும் கம்பன்சேட் பண்ணாங்க. அடுத்தது வந்து ஆடம் ஜாம்பா 4 விக்கெட்ஸ் எடுத்தார். 10 ஓவர் 60 ரன்ஸு. ஸ்பின்னருக்கு வந்து பெருசாக இங்கே அசிஸ்ட் இருக்காது. ஆனால் பெரிய கிரவுண்டுங்கிறதுனால ஸ்பின்னர் வந்து இங்கே போட்டால் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து நம்ம இந்தியன் பவுலிங் அட்டாக்கை பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் 10 ஓவர் 49 ஃபார் 1. அடுத்து ஹர்ஷதீப் சிங்கு 41 ஃபார் 2. அடுத்து ஹர்ஷித் ராணா 8 ஓவர்ஸில் 59. ரொம்பவுமே ஹையஸ்ட் எக்கானமி கொடுத்தாரு ஹர்ஷித் ராணா. வாஷிங்டன் சுந்தர் டீசெண்டாக போட்டார். நிதிஷ்குமார் ரெட்டி அவர் வந்து ஒரு 5th பவுலிங்கில் 6th பவுலிங் ஆப்ஷனாக தான் வந்து இந்தியாவில் பார்க்குறாங்க. ஸோ அவரை நம்ம வந்து எதுவும் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அக்ஷர் பட்டேல் 10 ஓவர்ஸில் 52 ஃபார் 1. இவரும் வந்து நல்ல எக்கானமியில் போட்டிருக்காரு. இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வந்து 8th பேட்டிங் ஆப்ஷன் வேணுமா? அந்த 7 பேர் அடிக்காததை வந்து 8வது ஆள் நீங்கள் சொல்லுவீங்க. இன்றைக்கி வந்து ஹர்ஷித் ராணா ரொம்பவுமே நல்லா பேட் பண்ணார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஹர்ஷித் ராணாவும் சரி, ஹர்ஷதீப் சிங்கும் சரி நல்லாவே பேட் பண்ணாங்க. இப்போது ஹர்ஷித் ராணா இந்த 8 ஓவரில் 59 ரன்னு கொடுத்து அந்த 2 விக்கெட்டை எடுத்திருக்காரு. இப்போது இந்த அவர் பேட்டிங்கில் அடித்த ரன்னை விடமே பவுலிங்கில் அதிகமாக கொடுத்துருக்காரு. இப்போ வந்து குல்தீப் யாதவ் இதே வேலையை பண்ணியிருந்தா அவரால் வந்து பேட்டிங் ஆடி இருக்க முடியாதா? இல்லை வந்து இன்னுமே வந்து அவரால் எக்கனாமிக்கலாக போட முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல விக்கெட்டும் எடுப்பார். இந்த பேட்டர்ஸ் யாருமே அவ்வளோவா குல்தீப் யாதவ் ஆடினதே கிடையாது. நான் வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஏன்னா வந்து ஆடின பேட்ஸ்மேன்ஸுக்கே வந்து குல்தீப் யாதவ் எப்படி வந்து ஆடணுன்றது தெரியாது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு குல்தீப் யாதவ். ஸோ அவர் ஆடி இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணாவை ட்ராப் பண்ணியிருக்கணும். இதை வந்து அவங்க ஹர்ஷித் ராணாவை ஆடுவேன்னா வந்து வாஷிங்டன் சுந்தரை ட்ராப் பண்ணிட்டு நம்ம வந்து குல்தீப் யாதவ் ஆடி இருக்கணும். அவங்க அந்த 2 தப்புமே பண்ணாங்க. அடுத்ததாக வந்து இப்போ நம்ம கீ பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் பார்ப்போம். இதை பற்றி நான் உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது குல்தீப் யாதவ் ஆடி இருக்கணுமா இல்லை வேணாமா? குல்தீப் யாதவ் இந்த மேட்ச் இல்லாமலே வந்து இந்த பேட்டிங் லைனப் வந்து நல்லா இருக்கான்னு நீங்களே சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ஓடிஐ ஃபார்மெட்டுக்கு வந்து நம்பர் 8 பேட்ஸ்மேனுங்கிறது தேவையில்லாத ஒன்றுன்னு எனக்கு தோணுது. அந்த டாப் வந்து ஃபயர் ஆனிச்சுன்னா போதும், நமக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கீ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துருவோம். இதுதான் வந்து கீ பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில். அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் கீ பெர்ஃபார்மர்னால் வந்து மேத்யூ ஷாட் தான் 74 ரன் அடித்தார். அண்ட் சேவியர் பாட் அவங்க ஆடம் ஜாம்பாவுக்கு வந்து 4 விக்கெட்டுக்காக வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சேவியர் பாட்லட் தான். ஏன்னா வந்து அவர் தான் அந்த இனிஷியலாக 2 பெரிய விக்கெட்டையுமே எடுத்து கொடுத்தாரு. விராட் கோலி அண்டு சுப்மன் கில் அவர் ஆரம்பித்ததுனால தான் நமக்கு வந்து இவ்வளோ ரன் ரேட் வந்து லோவாக ரொம்பவுமே ஒரு கம்மியான டோட்டல் வந்து நம்ம முடித்தோம். இல்லைனா வந்து இன்னுமே நல்லா விளாண்டுருப்போம். ஜாஸ் ஹேசல்வுட் வந்து என்ன தான் நல்லா தான் போட்டாலும் அவருக்கு பெருசாக விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல. ஆனால் இவர் தான் அந்த விக்கெட்ஸ் எடுத்து ரொம்பவுமே த்ரெட்னிங்காக இருந்தார். அடுத்ததாக இந்தியா சைடுன்னு ஒரு பாசிட்டிவ் பார்த்தோம்னா ரோஹித் சர்மா இந்த மேட்ச் வந்து அடிச்சிட்டாரு. ஒரு 73 ரன் நல்ல ஒரு 50 போட்டார். பார்க்கவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே அடுத்த மேட்ச் வந்து கண்டினியூ பண்ணுவான்னு நம்ம எதிர்பார்ப்போம். இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி அண்ட் சுப்மன் கில்லோட ஃபார்ம் வந்து ரொம்பவுமே ஒரு கவலைக்கிடமாக இருக்குது. ஏன்னா இந்த மேட்ச் ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப நல்லா விளையாண்டார். முன்னாடி மேட்ச் கேஎல் ராகுல் நல்லா விளையாண்டார். அக்ஷர் பட்டேல் இந்த மேட்ச் நல்லா விளையாண்டார். நிதிஷ்குமார் ரெட்டி போன மேட்ச்சில் நல்லா விளையாண்டார். ஓரளவுக்கு நமக்கு வந்து எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸுமே பார்க்க முடிஞ்சுது இந்த சீரீஸில்.
பவுலர்ஸ் எஸ்பெஷலி வந்து சிராஜ் இன்னும் ஃபயர் ஆகி நம்ம இன்னும் பார்க்கல. அண்ட் தென் ஹர்ஷித் ராணாவும் இன்னும் பெருசாக ஃபயர் ஆகலை. ஹர்ஷதீப் சிங் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறமா வந்து விராட் கோலி அண்ட் சுப்மன் கில் கிட்டேருந்து பெருசாக எந்த ரன்ஸும் வர கிடையாது. அடுத்த மேட்சாவது நம்ம வரும்னு நம்புவோம். எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த கேள்வி என்னென்னா வந்து விராட் கோலி கிரவுண்டில் விட்டு வெளில போகும்போது எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ சொல்லிட்டு போனார். எதுக்காக அப்படின்னா வந்து அவங்க எல்லாருமே வந்து சியர்ஸ் பண்ணதுக்காக தான் வந்து விராட் கோலி தேங்க்யூ சொன்னார். எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க இல்லை அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறைய ரூமர்ஸ்லாம் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவர் வந்து மேபி அவரோட கெரியரில் அடிரையில் இதான் லாஸ்ட் மேட்சாக இருக்கும் அவருக்கு. அதனால தான் வந்து எல்லாருக்கும் தேங்க்யூ சொன்னார். ஓவராலாக நம்ம வந்து இந்த மேட்ச் வந்து ரிவ்யூ வந்து நல்லாவே பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் நான். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுனாலும் அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நெக்ஸ்ட் மேட்சுக்கான ப்ரிவ்யூவோட வந்து மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.